ஹாய் ஹலோ ஃபேமிலி, ஹவு டு சூஸ் பாக்ஸிங் க்ளவுஸ் வைஸ்லி, என்ன பிராண்ட் வாங்கலாம், என்ன கலர் வாங்கலாம், எவ்வளோ காசுக்கு வாங்கலாம், எந்த இடத்துல வாங்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு ஃபுல் வீடியோ தான் குயிக்காக நான் ரிவீல் பண்ணிடுறேன். பாக்ஸிங் நீங்கள் ஃபஸ்ட் எதுக்காக பண்ணுறீங்க? அமேச்சர் ஃபைட் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்களா, இல்லை ப்ரோ பாக்ஸிங் பண்ணுறீங்களா, இல்லைனா ஃபிட்னஸ் பாக்ஸிங் பண்ணுறீங்களா, எதுக்காக பண்ணுறீங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு அமேச்சர் ஃபைட்டராக இருந்ததுன்னா ஸோ யூஎஸ்ஐ பிராண்டை தான் நீங்கள் வாங்கன்னு சொல்ல வரல. நான் ஒரு 18 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணல. ஃப்ரம் த ஸ்க்ராச் நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுல இந்த யூஎஸ்ஐ பிராண்ட் தான் ரொம்ப லீடிங் பிராண்டாக இருக்குது. ஸோ அதனால் அமேச்சருக்கு எனக்கு இது ஓகே அட் த சேம் டைம் அதனால் நீங்கள் இதே வாங்க, எனக்கு செட் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல வரல. இதில் ஃபாக்ஸ்டன் இருக்குது, லைக் சிவனரேஷ் இருக்குது, அதாவது ட்ரெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்பீட் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இப்போ அமேச்சர்லேயே விட்டாங்க. ரெட் அண்ட் ப்ளூவில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். உங்கள் சீனியர்ஸ் யாருன்னா யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னா அதை வாங்கி ஒரு அடி போட்டு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா யூ கேன் சூஸ் வைஸ்லி. உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோம், நான் சொல்கிறது தான் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது, திரும்பி தெளிவாக சொல்கிறேன். அட் த சேம் டைம் அமேச்சர் பாக்ஸஸ் பண்ணுற மிஸ்டேக், இதே க்ளவுஸ் நீங்கள் இந்த க்ளவுஸை வாங்கிட்டு பேக் அடிக்கிறீங்க, அதே க்ளவுஸில் ஸ்பேரிங்கும் பண்ணுறீங்க. அதனால் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. என்னோட ஒரு வருஷம் கெரியரும் வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, ஒரு சின்ன பையன் கூட ஸ்பேரிங் பண்ணும்போது அவனோட க்ளவுஸில் நக்கல்ஸ் இருந்தது. போன 2 இயர்ஸ் முன்னாடி 2022ல் ஒரு நக்கல்ஸ் லேண்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ போய் டாக்டரை செக் பண்ணோம். அப்போ எதுவுமே பெருசாக தெரியல. டாக்டரை செக் பண்ணும்போது நர்வில் ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாப் ஆயிருக்கு, ஒரு 3 மந்த் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பாக்ஸிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு, வயசாகிடுச்சு, பாக்ஸிங்கை விட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், உங்களையும் நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கூடாது, உங்கள் கையையும் அடுத்தவங்களையும் இன்ஜுரி பண்ணிக்கூடாது. ஸோ அதனால் ஏன்னா பாக்ஸிங் பண்ணுறவங்க எல்லாமே பணக்கார விட்டு பிள்ளைங்களாம் இல்லை. பாதி பேர் இன்றைக்கி நம்மள பாதி பேர் என்ன பண்ணுறோம், பொட்டி கடைக்காரர். நம்ம அப்பா பொட்டி கடை தான் வச்சு நம்மளை பாக்ஸிங் பண்ண வச்சார். அதான் உண்மை. பாக்ஸிங் க்ளவுஸ் கூட வாங்கி தர முடியாது இனிஷியல் ஸ்டேஜில். அதனால் மாதம் போயிட்டு க்ளவுஸை டேமேஜ் பண்ணிட்டு பேக் அடிச்சு நாசம் பண்ணிட்டு புது க்ளவுஸ் வாங்கி தாங்கன்னு உங்கள் பேரண்ட்ஸை போய் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தீங்கனாலும் உங்கள் பாயிண்ட்டை வந்து புரிய வைங்க இந்த வீடியோ சொல்லி. லைக் பேக் பஞ்சிங் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு க்ளவுஸ் வாங்கிக்கோங்க இருக்குது. ஓகே, இல்லைனா பழைய க்ளவுஸை போட்டு பேக் அடிங்க, கையை உடச்சிக்காதீங்க. பேக்கை போட்டு டம்முன்னு குத்துனா நம்ம போய் ஸ்பேரிங்கில் அடிக்கலாமான்னா கிடையவே கிடையாது. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை தான் அடிக்க முடியும். இட்ஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், நாட் பேக் ட்ரைனிங். பேக்கை போட்டு அடிக்கிறதுனால ஓகே. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹெவி பேக் ஒர்க் வேணும். ஆனால் அதை பற்றியான வீடியோஸ் நம்ம அப்கமிங் டேஸில் போகலாம். நம்ம க்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் பி அவேர். அட் த சேம் டைம் ஒரு கோச்சாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டை மேலே ஏற்றும் போது க்ளவுஸை செக் பண்ணி ஏற்றுங்க. இன்னொருத்தனையும் இன்ஜுரி பண்ணக்கூடாது, அவன் கையும் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. கம்ஷீல் போட்டிருக்காங்களா, அப்டமன் கார்டு போட்டிருக்காங்களா. ஸோ ஹெட் கார்டு போட்டிருந்தா அன்றைக்கி மேபி நான் ப்ரொடெக்ட் ஆகிருக்கலாம், நான் ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பேன். மேபி எங்கள் அம்மா இன்றைக்கும் சொல்லுவாங்க, அது எங்கள் அம்மா சொன்னாங்க எடுத்துகிட்டு போப்பான்ட்டு. தாய் சொல்லை தட்டாதேன்னு வாங்கல, அன்றைக்கி நான் வந்து தட்டினேன், எடுத்துகிட்டு போல விட்டுட்டேன். சரி ஓகே, அமேச்சர் பாக்ஸராக இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ பாக்ஸிங் பேக்கு தனியான க்ளவுஸ் இருக்கும், அதே க்ளவுஸை ஸ்பேரிங்க்கு போட்டு யாரையும் இன்ஜுரி பண்ணாதீங்க. ப்ரோ பாக்ஸர்ஸ்க்கு கலராக போடலாம், ஏன்னா இப்போ அவங்களே ஃபைட்லேயுமே கலர் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா பிராண்ட்ஸ் ப்ரொமோஷன் டோட்டலி கார்ப்பரேட். ஓகே, அதனால அவங்க என்ன வேணால் போடலாம், ஆனால் அவங்க கை அதுலேயே முக்கியம். ஓகே, இப்போ இந்த க்ளவுஸ் வந்து இன்வென்சிபிள் எனக்கு வந்து ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், ஒரு 3 இயர்ஸாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெதர் க்ளவுஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை போட்டு ஸ்பேரிங் போட்டதில்லை. ஸ்பேரிங் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு, இப்போ ஃபுல்லாக கண்டம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக சபரி கூட ஸ்பேரிங் பண்ணும்போது என்ன நீ என்ன அடிக்கிறதுக்குன்னே செட் பண்ணிட்டு வண்டியான்னு கேட்டான். பட் அதுக்கப்புறம் நான் இந்த க்ளவுஸில் போடல, வேறு க்ளவுஸில் போட்டேன். பட் இந்த மாதிரி க்ளவுஸில் போட்டு நம்ம அடுத்தவங்களை இன்ஜுரி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால இது வந்து ஷோ ஆஃப், ஒரு கிரியேட்டராக இன்ஃப்ளூன்சராக கலராக அடிக்கிறதுக்கு வேணால் வச்சுக்கலாமே தவிர இதை போட்டு ஸ்பேரிங்கும் நான் பண்ணுறதில்ல இப்போதைக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வெனம், இது வந்து ஒரிஜினல் கிடையாது, ஃபேக். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார், ஃபேக்கு தான், எங்கேயோ வாங்கி வந்து உங்களுக்காக அப்படி இப்படின்னு கதெல்லாம் ஒத்து கிஃப்ட் பண்ணார். ஆனால் போய் ஓகே, இது வீடியோக்கு நல்லா இருக்குது, ஷோ ஆஃப் பண்ண நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் வந்து அமேச்சருக்கும் செட் ஆகுது. ப்ரோ பாக்ஸர்ஸ் சும்மா ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு, வீடியோ போடுறதுக்கு, ஃபோட்டோஸ்க்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஓகே. ஓகே, அப்ராடில் ஒரிஜினல் கிடைக்குது. ஓகே, மேபி அங்கே இருந்து நிறையா இருக்குது, இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ அப்புறம் நீங்கள் ஃபிட்னஸ் பாக்ஸிங் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு டெக்காத்லான் க்ளவுஸ் ட்ரை பண்ணலாம். இதுவுமே 2000 விலை விற்கிதுன்னு நினைக்கிறேன், 1800 சம்திங்க்கு. இது என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க இங்கே பர்சனல் ட்ரைனிங் பண்ணும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. பட் நம்ம இது யூஸ் பண்ணுறதுல அப்படியே தான் வச்சுருக்கோம், அவர் வந்தால் திரும்ப கொடுக்கலான்ட்டு. பட் இந்த க்ளவுஸும் ஓகே. ஓகே, ரெண்டாவது எந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணாலும் ரேப் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க, வெறும் க்ளவுஸ் போட்டால். ஏன்னா ஃபுல்லாக உள்ள ஸ்வெட் ஆகிடுச்சுன்னா கை டிஸ்லொகேஷன், அதாவது ஃபிங்கர்ஸ் டிஸ்லொகேஷன் ஆகும், லேண்டிங் மிஸ்டேக் ஆகும், திரும்ப எதனா நர்வ் ஃபங்க்ஷன்ஸில் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் ப்ளீஸ் ரேப்ஸ் கட்டாமல் க்ளவுஸ் போடாதீங்க. ரேப்ஸ் கட்டுற வீடியோ வந்து நான் யூடியூப்பில் தெளிவாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி. கோச் மாதிரி ஹவு டு ரேப்பிங் பாக்ஸிங் வீடியோன்னு போட்டிங்கன்னா, இல்லைனா பாக்ஸிங் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணாலே வந்துடும். ஓகேவா? ஸோ க்ளவுஸை வந்து இப்படி தான் சூஸ் பண்ணுங்கள். அமேச்சர் பாக்ஸர் இந்த மாதிரி க்ளவுஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, லைஃப் லாங் வரும். ஏன்னா அப்பா அம்மாவால் வாங்கி கொடுக்க முடியாது. எல்லா ஸ்போர்ட்டுமே லைக் எப்படி சொல்கிறது, எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. ஸ்போர்ட்னாலே எக்ஸ்பென்சிவ் தான். ஃபேக் காப்பி வாங்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்போர்ட் நீங்கள் லவ் பண்ணி பண்ணுறீங்க, நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரிஜினல் பிராண்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெயிட் பண்ணி வாங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. ஸோ அப்போ தான் அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் பார்க்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்கமிங் டேஸில் நம்ம பாக்ஸிங் பற்றி கண்டென்ட் போட தான் போட்டுருக்கோம். ஓகே, பாக்ஸிங் வேறு ஒலிம்பிக்லேருந்து எடுத்துட்டாங்க. பட் இன்னும் அதில் வந்து தெளிவான ஒரு
ரிசைன்மெண்ட் வரல, தெளிவான ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஓகே, என்னடா இது பாக்ஸிங்கே தூக்கிட்டீங்களடா, அது ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு நம்ம ஸ்போர்ட் இருந்தால் அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. ஸோ இல்லாதனால பட் ப்ரோ பாக்ஸிங் அதிகமாக ப்ரமோட் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ பாக்ஸிங் இட்ஸ் ஓகே. ஓகே, நீங்கள் ப்ரோ பாக்ஸிங் லவ் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கோ. பட் அப்கமிங் டேஸில் நம்ம ப்ரோ பாக்ஸிங் லைக் அமேச்சர் பாக்ஸிங்கை பற்றி நான் அதிகமான வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டவுட் எதனா கமெண்ட்டில் போடுங்க. வில் see you for upcoming videos. Stay tuned for next video. Finally, கோச் மாதி ஃபிட் தமிழா கூல், லவ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். ஸோ நம்புகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வீடியோ கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஒன்ஸ் அகைன்.